இது வரைக்கும் பார்த்தது டவுட் இருக்கா? இப்போ நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ண போறோம். எல்லையும் மிக்ஸ் பண்ண போறோம். சரியா? எஸ். அப்போ ஒரு சர்க்யூட்ல என்னென்ன இருக்குது? இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். இது பேர் தான் சோக் சர்க்யூட்னு கூட சொல்லுவாங்க. இத பத்தி இன் டெப்த் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எஸ், சோக். சரியா? டியூப்லைட்ல சோக் போடுவாங்க. இப்போ நல்லா பாரு, நான் கொடுக்கிற டோட்டல் வோல்டேஜ் வந்து இதுக்கு அக்ராஸாவும் இதுக்கு அக்ராஸ். அப்ப நான் டோட்டல் வோல்டேஜ் VR plus VL எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதிக்கலாம். பட் ஆக்சுவலி இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து வெக்டார் ஃபார்ம்ல இருக்குமா ஸ்கேலார் ஃபார்ம்ல இருக்கும்? பேசிக்கலி இது வந்து வெக்டோரியல் ஃபார்ம்ல இருக்கும். ஃபேஸர் டயக்ராம் வந்து பார்த்தியா? புரியுதா? அப்போ வெக்டோரியல் ஃபார்ம்ல அதை சைனை பொறுத்து மாறும். புரியுதா? ஓகே. சப்போஸ் எனக்கு டோட்டல் வோல்டேஜ் வேணும்னா இந்த இடத்துல வந்து இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ சார்? I into R. இதுக்கு அக்ராஸ் இருக்கிறது L into DI/. புரியுதா? சரி, போட்டிருக்கீங்களா? அப்போ அந்த மேக்னிடியூட் இந்த டைரக்ஷனும் சேர்த்து இருக்கும்ல. நான் அனுப்புகிற வோல்டேஜ் அவன் ரிப்பல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம். இது எனக்கு தேவை இல்லை. இது பேசிக் மட்டும். இப்போ நல்லா பாரு, எனக்கு தேவையானது என்ன? ஃபேஸர் டயக்ராம். தேவையானது என்னது? ஃபேஸர் டயக்ராம். அது ரொம்ப முக்கியம். நல்லா பாரு, கரண்ட் நான் இந்த ஆக்சிஸ்ல என்ன வச்சுக்க போறேன்? டேய் என்னடா பண்றீங்க? இது கரண்ட். சரியா? ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் எங்க இருக்கும்? ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் எங்க இருக்கும்? அதே ஆக்சிஸ்ல இருக்குமா? இது வோல்டேஜ் ஆஃப் த ரெசிஸ்டர். இண்டக்டரோட வோல்டேஜ் எங்க இருக்கும்? மேலேயா கீழேயா? நல்லா பாரு, கரண்ட் காமனா வச்சாச்சு. அப்ப கரண்ட்டை விட வோல்டேஜ் பார்க்க போறேன். அப்ப கரண்ட் மேல. ஓகே ப்ரோ, இப்பதான் சொன்னீங்களா? இப்போ என்ன வரீங்க? வோல்டேஜ் ஆஃப் த இண்டக்டர். புரியுதா? கரண்ட் இந்த ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா ரெசிஸ்டன்ஸ் வந்து சேம் லைன்ல இருக்கும். கரண்ட் ஆஃப் இண்டக்டர் இங்க இருக்குன்னா வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர் லீட் அடிக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப பேசிக்கலி பார்த்தோம்னா ரெண்டு வோல்டேஜ் இருக்கு. ஒன்னு VR, இன்னொன்னு இந்த VR. கரெக்டா இல்லையா? அப்ப என்னோட எஃபெக்டிவ் VR வந்து டோட்டல் VR பேசிக்கலி ரெண்டு வெக்டர் ஆயிடுச்சா? அப்ப என்னோட டோட்டல் VR எங்கிட்டு சார் வரும்? ரெண்டு பேருக்கு நடுவுல. இதான் என்னோட டோட்டல் வோல்டேஜ். அப்ப இந்த டோட்டல் வோல்டேஜ்னா ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பிளஸ் VL ஸ்கொயர் எழுதலாமா? எழுதக்கூடாது. பிளஸ் 2V1 V2 ரெண்டு பேருக்கு நல்ல ஆங்கிள் முடிஞ்சா? ஓகே. இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் சம் ஃபைன் வச்சுக்கோ. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல வோல்டேஜ் வந்துருச்சு. சப்போஸ் அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்? அப்போ நல்லா பாரு தம்பி, உனக்கு என்ன இது ரெண்டு பேர் எல்லாரும் சீரீஸ்ல இருக்காங்களா? அப்போ இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நான் Z வச்சு இண்டிகேட் பண்ண போறேன். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதை வச்சு இண்டிகேட் பண்ண போறேன்? அப்போ இந்த வோல்டேஜ் வந்து I into Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம்? I ஸ்கொயர் R ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்? I ஸ்கொயர் XL ஸ்கொயர். இந்த ஐயை வந்து காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்னோட டோட்டல் Z என்ன வரப்போகுது எனக்கு? root of R square plus XL square. அப்ப in this graph நான் வந்து இது வந்து என்னோட R இருந்தால் இது என்ன? XL. இதோட எஃபெக்டிவ் என்ன கிடைக்குது? Z. இந்த ஆங்கிள் என்ன? 5. சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? என்ன டிஃபிகல்ட்டி? கரண்ட் தேவையில்லை. கரண்ட் வந்து இந்த ஃபேஸர் டயக்ராம் வரைகிறதுக்கு மட்டும் தான் கரண்ட் யூஸ் பண்ண போறோம். புரியுதா? ஓகே. சப்போஸ் வந்துட்டு யாராச்சும் இந்த 5 கேட்குறாங்க. இந்த 5 நீ எப்படி எழுதலாம்? சப்போஸ் என்கிட்ட cos 5 சொன்னாங்கன்னா cos 5 என்ன வரும்? 90 minus theta. Sorry, இல்லனா 5 adjacent by அப்ப adjacent சப்போஸ்னா VR by V ன்னு எழுதினாலும் ஓகே தான். இல்லனா R by XL. Sorry.
cos theta adjacent hypotenuse கரெக்ட்டா இல்லையா மேல இருக்க ஃபார்முலா எடுத்தா VR அதே tan எப்படி எழுதுவே tan phi opposite by adjacent xl by r இல்லனா in terms of voltage புரியுதா இந்த z ஓட பேர் பார்த்தனா impedance அதாவது AC சர்க்யூட்ல இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிஃபரண்ட் டைப் மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இம்பிடன்ஸ் சொல்ல போறோம் புரியுதா நெக்ஸ்ட் பாக்குறது z தான் போடுவோம் எஸ் LCR க்கு z தான் போடுவோம் உனக்கு கஷ்டமே இருக்க கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஈஸியா புரியுதா எனி டிஃபிகல்ட்டி நோ புரியுதா எல்லாருக்கும் ஓகே புரியுதா எல்லாருக்கும் வெரி குட் இப்போ இந்த பவர் ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் பவர் இப்போ முன்னாடி பாரு ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ் கரெக்டா இல்லையா இன் ஃபேஸ்ல இருந்தப்ப என்னோட பவர் என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா by 2 கரெக்ட்டா இந்த இந்த இண்டக்டருக்கும் கெபாசிட்டருக்கு என்ன ஆச்சு 0 ஏன் 0 ஆச்சு ஏனா sin omega t cos omega ஏன் 0 ஆச்சு frequency தான் இல்ல ஏனா கரண்ட் வோல்டேஜ் வந்து π/2 டிகிரி லீடோ லாக் இருந்துச்சு கரெக்ட்டா இப்போ கரண்ட்க்கு வோல்டேஜ்க்கு π/2 டிகிரி லாகோ லீடோ இருக்கா 45 டிகிரி சம் 5 டிகிரி ஏனா எஃபெக்டிவ் வோல்டேஜ் இது வோல்டேஜ் இது கரண்ட் see என்ன நடக்குது இந்த இடத்துல என்னதான் நடக்குது ரெண்டு பேரை மிக்ஸ் பண்ணி வச்சாய் ஒன்னு ரெசிஸ்டர் இன்னொன்னு இண்டக்டர் ரெசிஸ்டர் என்ன சொல்றான் நீங்க கரண்ட் எங்க போதோ அதே டைரக்ஷன்ல தான் என்னோட வோல்டேஜ் போகும் ஆனா இண்டக்டர் என்ன சொல்வான் எங்க கரண்ட் போகுதோ அதுக்கு 90 டிகிரிக்கு அப்புறம் 90 டிகிரில தான் என்ன போகும் வோல்டேஜ் போகும் அப்ப இவன் என்ன பண்ணுவா வோல்டேஜ் அந்த சைடு இழுக்க ட்ரை பண்ணுவா இவன் என்ன பண்ணுவா வோல்டேஜ் இந்த சைடு அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல எஃபெக்டிவ் ஒரு வோல்டேஜ் கிடைக்கும் சப்போஸ் இண்டக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருந்தா வோல்டேஜ் வந்து இங்கிட்டு போயிருக்குமா ஏன்னா இவன் நிறைய இந்த இடத்துல இழுத்திருப்பான் ரெசிஸ்டர் ரொம்ப அதிகமா இருந்தா வோல்டேஜ் இப்படி வந்து சொல்றது புரியுதா உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா உள்ள இருக்கவங்க ஏன் சொல்லவே மாட்டீங்க ஓகே அப்ப இதுக்கு பக்கத்துல பார்த்தோன்னா ஒரே காஸ் ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணுவோம் என்ன ஃபேக்டர் அது பேர் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஸோ ஒண்ணுமே இல்லை காஸ் ஃபையோட வேல்யூ நம்ம சேர்க்க போறோம் அவ்வளவுதான் புரியுதா ஓகே எனி டிஃபிகல்ட்டி